ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மினி கார்ட்டூன் சேனல்ல இன்னைக்கு கோடீஸ்வரி சீரியல் எபிசோட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாம பாருங்க, கதை சும்மா வேற லெவல்ல இருக்கும். நீங்க இதுவரைக்கும் பார்த்த கோடீஸ்வரி இல்ல, இது வேற லெவல் கோடீஸ்வரி. மிஸ் பண்ணாம நம்ம மினி கார்ட்டூன் சேனல்ல வர கோடீஸ்வரி சீரியலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்மளோட மினி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். யாரெல்லாம் நம்ம கோடீஸ்வரி சீரியல் பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்ப பண்ண வீடு ஸ்டோரி பார்க்கலாம். ஹலோ செல்லம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க செல்லம்மா? சும்மாதான் இருக்கேன் மைனி. என்ன விஷயமா போன் போட்டியே? இந்த வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா செல்லம்மா? ஆனந்த் குழந்தை சரோஜினிக்கு சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. அதுவும் யாருக்கிட்டயுமே சொல்லாம கொள்ளாம அவரே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து அவளுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. அப்படியா? ஏன் தம்பியா? நம்பவே முடியல மைனி. ஆனந்தா இப்படி எல்லாம் மாறிட்டான்? அவர்லாம் மாறி இருக்க மாட்டாரு. இந்த சரோஜினி தான் அவரை மாத்திருப்பா. சும்மா இருந்தவர்கிட்ட எனக்கு சேலை வேணும்னு ரொம்ப நச்சரிச்சுக்கிட்டே இருந்திருப்பா. அவருக்கு என்ன செய்யன்னு தெரியாம போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. செல்லம்மா, இந்த வீட்டுல எப்பவுமே துணி எடுக்கணும்னா எல்லாரும் மொத்தமா போய் தானே எடுத்துட்டு வருவோம். ஏன் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வருது, அதுகளுக்கு துணி எடுக்கணும்னா கூட எல்லாத்தையும் கேட்கணும், அனுமதி வாங்கணும். ஒரு பிள்ளைக்கு மட்டும் போய் துணி எடுக்க முடியாது. அடுத்த மாசம் எந்தெந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் வருதோ அந்த பிள்ளைக்கு சேர்த்தே எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லுவாங்க. இங்க என்னடானா ஒருத்திக்காக மட்டும் ஆனந்த குழந்தை போய் புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. அத உங்க அம்மையும் சரின்னு சொல்லியாவே. அப்படியா மைனி? ஆமா செல்லம்மா, இவ அந்த அளவுக்கு எல்லார் மனசையும் மாத்தி வச்சிருக்கா. இதே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் சொந்தக்கார பிள்ளைக்கு கல்யாணம் வருது, ஒரு சேலை எடுக்கணும் வாங்கன்னு என் புருஷனை நான் கூப்பிட்டேன். அவிய போய் அம்மிட்ட கேட்டாவ. அப்படிலாம் ஒத்தையிலாம் போயெல்லாம் சேலை எடுக்க கூடாது, இருக்க சேலையை கட்டுன்னு சொல்லிட்டாவ. இந்த பொங்கல் நெருக்கத்துல வருது, அப்ப போய் எடுத்துக்கிடலாம், இப்ப இருக்க சேலையை கட்டினா போதும்னு சொல்லிட்டாவ. நான் அந்த கல்யாணத்துக்கு பழைய சேலையை தான் கட்டிட்டு போனேன். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு, சேலை எடுக்கணும் கேட்டதுக்கே வேண்டாம்னு சொல்லிட்டாவ. இப்ப என்னடானா ஆனந்த குழந்தை அந்த சரோஜினிக்கு புது சேலை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு, அதை வரவேற்காவ. நான் சும்மா விடுவேனா? அவகிட்ட போய் அப்பவே சண்டை போட்டேன். எதுக்குதான் இப்படி பண்றீங்க? எங்களுக்கு ஒரு நேயம் அவளுக்கு ஒரு நேயமா, அவளுக்குன்னு ஒண்ணு பாக்குறிய எங்களுக்குன்னு ஒண்ணு பாக்குறியன்னு கேட்டேன். அத்தை அதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசாத, புருஷன் அவளுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லியாவ. எங்க அம்மா ஏன்டா அந்த சரோஜினிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணியாலும் தெரியல. மயக்கி இருக்கா செல்லம்மா, எல்லாரையும் மொத்தமா மயக்கி வச்சிருக்கா. அதான் அத்தட்ட நான் சண்டை போட்டேன். அப்போ என் புருஷன் எனக்கு எது வாங்கி தந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டேனா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, வாங்கி கொடுத்தா வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டாவ. அதனால என் புருஷன் வந்த உடனே கூட்டிட்டு துணி கடைக்கு போயிட்டேன். என் பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிட்டு தான் போனேன். யார்கிட்டயுமே வீட்டுல சொல்லவே இல்லை. சொன்னாதான் அத்தை விட மாட்டாவல. அதனால யார்ட்டையுமே சொல்லாம வந்த உடனே கூட்டிட்டு போயிட்டேன். எனக்கு ஒரு புடவை, என் பிள்ளைகளுக்கு ரெண்டுத்துக்கும் ட்ரெஸ், அவியலுக்கு வேஷ்டி சட்டை, இவ்வளத்தையும் எடுத்துட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்துச்சு இல்லம்மா. அத்தை உடனே எதுக்கு சொல்லாம கொள்ளாம போனியான்னு கேட்காவ. ஆனந்த குழந்தானும் சொல்லாம கொள்ளாம தானே போய் புடவை எடுத்துட்டு வந்தாரு. அவரை மட்டும் ஏன் சொல்லாம போயிலன்னு கேட்கவே இல்லை. என்னையும் புருஷனையும் மட்டும் வாசல்ல நிக்க வச்சு கேள்வி கேட்காவ அத்தை. இத்தனைக்கும் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லம்மா. ஆசைப்பட்டு துணிமணி கூடவா நாங்க எடுத்துக்கிட கூடாது? அதுக்குமா நான் எல்லார் காலையும் விழுந்து அனுமதி வாங்கிட்டு போனோம். நீயே கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாரு. இந்த வீட்டு மூத்த மருமகன் தான் பேரு. ஆனா நேத்து வந்து அந்த சரோஜினி கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்கி. அவளுக்கு மட்டும் குழந்தை சேலை எடுத்துட்டு போய் கொடுக்காரு, சர்ப்ரைஸுங்காரு. எனக்கு என் புருஷன் சேலை எடுத்து தரக்கூடாதா? வாசல்ல நிக்க வச்சு ஏசியாச்சுன்னு ஏசியாவ. எதுக்கு சொல்லாம போனியே? இந்த வீட்டுல என்ன இப்படியா நடக்குது அப்படியா நடக்குது, அவ ஒண்ணு செஞ்சுட்டா நீ ஒண்ணு செஞ்சிருவியா, நீ ஒரே ஏச்சி. அவ்வளவு ஏச்ச வாங்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லம்மா. நான் கேட்டேன் சரோஜினிக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாவல்லான்னு. உடனே அத்தை நீ அதுக்கு போட்டி போடுறியா அப்படின்னு கேட்காவ. நான் போட்டிலாம் போடல செல்லம்மா, நீ ஏன் நியாயத்தை சொல்லு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, நான் இந்த வீட்டோட மூத்த மருமவா. நான் போய் ஒரு சேலை எடுக்க கூடாதா? அவ நேத்து வந்தவா, அவளுக்கெல்லாம் சேலை எடுத்து கொடுக்காவ சர்ப்ரைஸா. நான் என் புருஷனை கூட்டிட்டு போனது அவ்வளவு பெரிய தப்பாயிட்டான். ஏசியாவே ஒரு கணக்கு இல்லாம ஏசியாவ அத்தை. மைனி என்னன்னே தெரியல, அந்த சரோஜினிக்கு மட்டும் எங்க அம்மா ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணியா. யார் என்ன தப்பு செஞ்சாலும் உடனே கேட்டுறியா. இந்த சரோஜினி மட்டும் என்ன தப்பு செஞ்சாலும் எதுவுமே கேக்குறதே இல்ல. ஆமா செல்லம்மா, நானும் அதே தான் கேட்டேன். இந்த வீட்ல நாங்க என்ன தப்பு செஞ்சாலும் உடனே கேக்குறிய. இதே சரோஜினியா அம்மையே எந்த தப்பு செஞ்சாலும் இந்த வீட்டுல ஒரு ஆள் கூட கேட்க மாட்டேங்குன்னு சொன்னேன். அதுக்கு கோவப்பட்டு என்னைய தான் யாசியாவ. பிறகு நான் இந்த மாதிரி துணி எடுக்க போறேன்னு யாமினிட்டு எங்க அக்கா கிட்டே சொன்னேன். அதனால யாமினி அவ புருஷனை கூட்டிட்டு அவளும் துணி கடைக்கு போயிருப்பா போல. அதுக்கும் எங்களுக்கு தான் ஏச்சி விழுது. உன்னாலதான் அவளும் போயிருக்கா இவளும் போயிருக்கான்னு ஒரே ஏச்சி. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறாவ. ஆனந்த குழந்தை இப்படி செஞ்சதுனால தானே எனக்கு
எங்க அக்காவும் அத்தானும் போவே இல்ல. அத்தை தான் நீங்க மட்டும் எதுக்கு வீட்டுல கிடக்குறிய, நீங்களும் துணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். அவியலெல்லாம் அனுப்ப முடியும், நான் போனது மட்டும் தான் இப்ப தப்பாயிட்டு. இனி இப்படி எல்லாம் போக கூடாதான் செல்லம்மா, எல்லாத்தையும் சொல்லித்தான் போகணுமா? சரி நான் கேட்டுக்கிறேன், நான் அப்படியே கேட்டுக்கிறேன். மத்தவியலும் அதை கேட்டு நடக்கணும்ல. அந்த சரோஜினி அதே மாதிரி நடந்தா சரி, நானும் அப்படியே இருக்கேன். அவ மட்டும் வித்தியாசமா நடந்தான்னு வச்சுக்கியா, நானும் அப்படிதான் இருப்பேன். நான் ஒன்னும் அவளுக்கு சலைச்சவ கிடையாது. இந்த வீட்டோட மூத்த மருமவா, எனக்கு தான் முதல் உரிமை இருக்கணும். அது என்ன அவளுக்கு மட்டும் தனியா புடவை எடுக்குது, அதனாலதான் என் புருஷனை கூட்டிட்டு போய் நான் எனக்கு எடுத்துட்டு வந்தேன். இனி அவளுக்குன்னு மட்டும் தனியா ஏதாவது செஞ்சாங்கன்னா எங்களுக்குன்னு நாங்களும் தனியா ஏதாவது செஞ்சுக்கிடுவோம். சண்டை போட்டாலும் பரவாயில்ல, அவ ஒழுங்கா இருந்தானா நானும் ஒழுங்கா தான் இருப்பேன். இத்தனை வருஷம் நான் ஒழுங்கா தானே இருந்திருக்கேன். எனக்கு யாரு என் புருஷனை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கேனா? அத்தை சொன்னோடனே என் புருஷன் வேற என்கிட்ட கோவப்படியாவ. நான் இப்படி எல்லாம் செஞ்சதில்ல, ஒன்னாவதான் செஞ்சுட்டேன்னு ஒரே கோவம். அவியெல்லாம் சண்டைக்கு வராவ. அப்படி நாங்க என்ன செஞ்சுட்டோம், பெரிய தப்பா செஞ்சுட்டோம். ஆசைப்பட்ட துணி எடுத்துட்டு வந்தா ஒரே ஒரு துணி, அதுவும் சில்பா கல்யாணத்துக்கு கொடுக்கலாமேன்னு அதுக்குள்ள ஆளுக்கு எங்களை ஆசையாவ. மைனி அப்படின்னா நீங்க எல்லாருமே சில்பா கல்யாணத்துக்கு புது ட்ரெஸ் எடுத்துட்டீங்க போல, நாங்க மட்டும் தான் என்ன எடுக்காம கிடக்கோம். செல்லம்மா நீ உங்க அம்மாட்ட வந்து கேளு, அவிய எடுத்து தருவாவ. நாங்க எடுத்து தந்தாதான் ஏசுறாவல, நீ அவியிட்டே வந்து கேளு. மைனி இதுவே என் தங்கச்சி கல்யாணமா இருந்தா எங்க அம்மா கூப்பிட்டே துணி எடுத்து தந்துருவா. சில்பா கல்யாணங்கிறதுனால தான் எங்க அம்மா துணியை பத்தி எதுவும் பேசலன்னு நினைக்கேன். அது மட்டும் இல்லாம சித்தி ஒரு துணி எடுத்து தந்தாதான் என்ன, ஒரு பவுன் என் மகளுக்கு போட்டுருங்கன்னு மட்டும் உரிமையா கேட்காவல்ல. அதே உரிமையோட பிள்ளை மாதிரி நினைச்சு எல்லாருக்கும் துணி எடுத்து தந்தாதான் என்ன, அவிய பிள்ளைக்கு மருமகளுக்கு பேர பிள்ளைக்கு எடுத்து கொடுத்துருப்பாவ. நம்மள அவிய பிள்ளை மாதிரியே நினைக்கல, சொந்தமாவும் நினைக்கல, யாரோ ஒருத்தர் மாதிரி தான் நினைக்காவ. இத்தனைக்கே எங்க அம்மா தான் கல்யாணத்துக்கு எல்லா ரூபாயும் கொடுக்கா. ஒரு துணி எடுத்துட்டு வந்து தந்து ஏமா கல்யாணத்துக்கு வாமா இதை உடுத்துட்டு வான்னு சொன்னாதான் என்ன. செல்லம்மா உங்க சித்திய பத்தி உனக்கு தெரியாதா, அவியெல்லாம் அப்படி சொல்லவே மாட்டாவ. ஏற்கனவே கல்யாணத்துக்கு பணம் இல்லைன்னு புலம்பிட்டே திரியிறாவ. அவியலாவது துணிமணி எடுத்து தரதாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது செல்லம்மா. நீ உங்க அம்மாட்ட வந்து கேளு, உங்க அம்மா எடுத்து தருவாவ. சரிம்மா நீங்க அம்மாட்ட தான் பிறகு கேட்கணும். நான் போடணும்னு ஆசைப்படலனாலும் என் பிள்ளைகள் போடணும்னு ஆசைப்படும்ல, எங்க அம்மாட்ட தான் கேட்கணும். சரி செல்லம்மா, இந்த வீட்டுல நடக்கிற கதைய வந்துட்டு சொல்லாம தான் போன் போட்டேன். இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்க அம்மா கிட்ட போன் போட்டு சொல்லுவேன். ஆனா எங்க அம்மா இருக்காளே, பொறுத்து போமா பொறுமையா போமா, அவிய சொல்றதை கேட்டு நடன்னு இப்படியே அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதான் உனக்கு போன் போட்டு சொன்னேன். அந்த சரோஜினிக்கெல்லாம் குழந்தை 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருக்காரு. நீ இந்த வீட்டு பிள்ளை செல்லம்மா, உனக்கு செய்ய மாட்டாவளா? நீ அத்தைட்ட வந்து கேளு, வேணும்னா நான் கூட வரேன். சரி மைனி பெற வந்து கேக்கேன், வச்சிட்டுமா? வை செல்லம்மா. ஆளாளுக்கு போய் தனித்தனியா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காவல. எப்பவுமே இது கூட்டு குடும்பமா இருக்கணும், உடஞ்சிடக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லிட்டே இருப்பாவ.